மூவி பேரு வசி 2022ல வந்தது. நெட்ஃபிளிக்ஸ்ல அவைலபிளா இருக்கு, கண்டிப்பா பாருங்க. சோ படத்தை பத்தி சொல்லி ஆகணும். கீர்த்தி சுரேஷ் டொவினோ தாமஸ் தான் நடிச்சிருப்பாங்க. ரெண்டு பேருமே வந்து அந்த மூவில வந்து லவ் பண்ணிட்டு இருப்பாங்க. ரெண்டு பேருமே வந்து அட்வொகேட். அந்த டொவினோ தாமஸ் வந்து ரெண்டு பேருமே வந்து அட்வொகேட் கெரியர்ல இருந்து லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. அப்ப வந்து இவங்க ரெண்டு பேருக்கு ஒரு கேஸ் வருது. அதுல வந்து இவங்க வந்து எதிரெதிரா வந்து மோதுறாங்க. சோ அந்த கேஸ்ல இவங்க வின் பண்ணாங்களா இல்லையா அந்த கான்செப்ட். மூவி செம்ம த்ரில்லிங்கா போயிட்டு இருக்கும். மெயினா சொல்லணும்னா கோர்ட் ரூம் சீன்ஸ்லாம் சூப்பரா இருக்கும். அப்புறம் பாத்தீங்கன்னா மூவியோட மியூசிக் பேக்ரவுண்ட் வாஸ் ரியலி கிரேட். அப்புறம் கீர்த்தி சுரேஷோட ஆக்டிங்கும் சரி, டொவினோ தாமஸோட ஆக்டிங்கும் சரி, ரியல் அட்வொகேட் எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி சூப்பரா நடிச்சிருந்தாங்க. மெயினா அந்த கோர்ட் ரூம் சீன்ஸ் சூப்பரா இருக்கு. அப்புறம் சினிமோட்டோகிராஃபி வாஸ் ரியலி கிரேட். அந்த கேமரா வைக்கிற ஆங்கிள் எல்லாமே சூப்பரா இருந்தது. கோர்ட் சீன் அவங்க மூஞ்சிக்கு நேரம் கேமரா வைக்கிற ஆங்கிள் அப்படி சூப்பரா இருந்தது. அப்புறம் வந்து கீர்த்தி சுரேஷ் வீட்டுல இருக்கும்போது அவங்க ஹஸ்பண்ட் கூட டொவினோ தாமஸ் கூட ஜாலியா இருக்கிற மாதிரி, கோர்ட்ல வந்ததுக்கு அப்புறம் ஃபைட் பண்ற மாதிரி அந்த சீக்வன்ஸ்ல ஆக்டிங்ல சூப்பரா பண்ணிருந்தாங்க. கண்டிப்பா இந்த மூவி ட்ரை பண்ணலாம். இந்த மூவிக்கு நான் 5/4